அமெரிக்காவில் டொனால்டு ட்ரம்ப் 2வது முறையாக வந்து ஜனாதிபதியாக பதவியேற்றதுக்கு அப்புறம் கடுமையான நடவடிக்கைகளை அவர் எடுத்துகிட்டு வர்றாரு. அதில் ஒரு நடவடிக்கை தான் அமெரிக்காவில் வந்து சட்டவிரோதமாக குடியேறினவங்களெல்லாம் வெளியேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அவர் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்ட விஷயம் தான். இப்போ அவர் செஞ்சுட்டு வர்றாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, அமெரிக்காவில் வந்து எத்தனை பேர் சட்டவிரோதமாக குடியேறி இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி பேர் வந்து குடியேறி இருக்கிறாங்க. அதில் நம்ம இந்தியர்கள்னு பார்த்தீங்கன்னா 7 லட்சம் பேர் அங்கே வந்து சட்டவிரோதமாக குடியேறி இருக்கிறாங்க. இதில் சமீபத்தில் வந்து 18,000 பேர் அங்கே வந்து கண்டறியப்பட்டு அவங்கள வந்து இப்போ நாட்டை விட்டு வெளியேற்றிட்டு வர்றாங்க. இப்போ சமீபத்தில் வந்து 104 பேர் வந்திருக்கிறாங்க. இப்போ 3 கட்டமாக வந்து அனுப்பப்பட்டிருக்குது. இந்த 7 லட்சம் பேரையும் கண்டிப்பாக அனுப்பப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. சரி, இந்தியர்கள் எப்படி அமெரிக்காவுக்குள்ளே போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா டு மெக்சிகோ, அமெரிக்கா டு கனடா இந்த வழியாக தான் போயிருக்கிறாங்க. அதுவும் போலி ஏஜென்ட் மூலியமாக போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்தியர்கள் மட்டும்தான் அங்கே போனாங்களா அப்படின்னு கேட்ட கிடையாதுங்க. மற்ற நாட்டுக்காரங்களும் அங்கே இருக்கிறாங்க. இவர்களையும் வந்து நாடு கடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சரி, இந்திய மாணவர்கள் அங்கே நிறைய பேர் படிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அவங்க படிப்பு காலம் முடிய வரை அங்கேயே இருக்கலாம். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் படிப்பு காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நாட்டை விட்டு வெளியேறிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படும். அதில் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க படிக்கும்போதே பார்ட் டைம் ஜாப்பாக வந்து எந்த ஒரு நிறுவனத்திலையும் வேலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி கண்டறியப்பட்ட அவங்களையும் நாட்டை விட்டு வெளியேற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உலக நாடுகளே வந்து மௌனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயமும் நம்ம சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சட்டவிரோதமாக குடியேறினவங்களை அந்த நாட்டை விட்டு வெளியேற்றிட்டு இருக்கிறாங்க. யாரும் எந்த விதமான கண்டனம் தெரிவிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இந்தியாவை வந்து மௌனமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்குள்ள அவங்களே வந்து தெரியாமல் உள்ளே போயிருக்கிறாங்க. இவங்களுக்கு எப்படி நம்ம ஆதரவாக பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உலக நாடுகள் வந்து மௌனமாக இருக்கிறதா சொல்லப்படுது. சரி, அமெரிக்கா மட்டும்தான் இந்த நடவடிக்கை எடுக்குதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாதுங்க. அமெரிக்கா மாதிரி இன்னும் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் வந்து கண்டிப்பாக வந்து இது போன்ற நடவடிக்கை எடுக்க போகிறாங்க. அதனால இனிமே வந்து எந்த நாட்டுக்குமே யாருமே வந்து சட்டவிரோதம் குடியேற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுதுங்க.